子，伴你路几尺，但却离世。哪怕追天涯咫尺，从一相遇一开始，提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年点的字，都像一生死，任由光阴白发丝，隽永人生面离枝。சீக்கிரம் வா. அங்க பாத்தியா? அற்புதமா இருக்குல்ல? இரு, நானும் வரேன். ஒரு ராத்திரிக்கு 2-3 நாணயங்களா? இந்த ஊர்லயே இதுதான் ரொம்ப ரொம்ப மலிவான அறை. இல்ல, உங்க இடம் கோட்டையை விட ரொம்ப விலை அதிகமாவே இருக்கு. பாருங்க, நானும் விலையெல்லாம் ரொம்ப அதிகமா சொல்லல. தென்மேற்குல லிங்கியூ தான் ரொம்ப முக்கியமான நகரம். வருஷம் வருஷம் வரி ஏறிக்கிட்டே இருக்கு. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள வசூல் பண்றதுக்கு வந்துடுறாங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்ப ஊருக்குள்ள புதுசா யார் வந்தாலும் மாவட்ட தலைவர் வரி வசூல் பண்ணுவாரு. பொருளையும் பாதி எடுத்துட்டு போயிருவாரு. அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல. வெளியில வியாபாரிகளை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு. எதுக்காக? கொஞ்சமாவது பணம் சம்பாதிக்கலான்னு தானே. எனக்கும் என் அன்னைக்கும் அறைய கொடுங்க. அது அக்கா அக்கா 2 அறைகளை கொடுங்க. மிச்சம் உள்ளதை நீங்களே வச்சுக்கோங்க. டிப்ஸா? ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. உனக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்தது? குயங்குன் கஜானால எனக்குன்னு ஒரு கோணிப்பை ஃபுல்லா பணம் இருக்கு. ஓ, அப்படியா? அமரனா இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். பூசணி விதை வெளியில பாரு. வா. நல்ல வாசனையுள்ள சுவையான பூசணி விதைகள். கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. நீங்க பூசணிக்காய் விதையில இருக்கிறீங்களா? ஆமா ஆமா, பூசணி, தர்பூசணி, கிர்னி பழம் எல்லா விதைகளும் இருக்கு. ஒரு நடுவயது பொம்பளை இந்த பூசணிக்காய் விதைகளை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஒரு தடவை அங்க பாருங்க. ஜாஹோக்கு எதுக்கு இந்த விதைகள் இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இப்பதான் தெரியுது. எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்க? இருந்தாலும் இந்த விதைங்க ருசியா இருக்கு. உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நான் உனக்காக இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். சரி போ. நில்லு 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 நில்லு. நில்லுன்னு சொல்றல்ல. அம்மா இங்க பாருங்க, நான் வெளி நாணயங்களை கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, அட இங்க ஒரு குடும்பமே இருக்கு. அது எங்களோட பணம். உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன், வறுமை அவ்வளவு மோசமானது இல்ல. உங்களுக்கு பணம் வேணா என்கிட்ட கேளுங்க. நான் ரொம்ப கருணையானவன். அவர் பணக்காரரு. உங்களுக்கு பணம் கொடுக்கறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா நீங்க இப்படி திருடக்கூடாது. கொடுங்க. மன்னிக்கணும், இத திரும்ப எடுத்துக்கோங்க. நாங்க வேற வழியில பாத்துக்கிறோம்.
நாங்க திருடங்க கிடையாது, நாங்க அகதிங்க, சாதாரண மக்கள். நான் ஒரு கொல்லன், அவ வந்து துணி விக்கிறவ, அப்புறம் அவங்க எல்லாரும் சமையல்காரங்க. நாங்க நாங்கள் லீயோட மக்கள். நீங்க லீ மக்களா? எதுக்காக உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு? எங்க நாடு அழிஞ்சதுக்கு அப்புறம் டியான்யூன் ராட்சசங்க எங்க கிராமத்தையே முழுசா எரிச்சிட்டாங்க. எங்களோட வாழ்க்கை சாதாரணமா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா வறட்சி வந்துருச்சு. நாங்க மாசக்கணக்கா அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் கடைசியா இங்க வந்திருக்கோம். ஒருவேளை அகதிகளும் நல்லா வாழ முடிஞ்சா நாங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் எங்களை வரி கட்டணும்னு சொல்லிட்டாரு. அவரு எங்களை லீ மக்கள்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் புடுங்கிட்டாரு. ஒருவேளை அம்மாவோ மட்டும் சாப்பாடு திருடலனா நாங்க எல்லாரும் பட்னியா தான் இருந்திருப்போம். எங்க மாவட்ட அமைச்சருக்கு எங்களை சித்திரவதை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்களோட வீடை எரிச்சிட்டாங்க, எங்க பணத்தையும் பறிச்சுட்டாங்க. உங்க எல்லார்கிட்டயும் வேலை செய்யற திறன் இருக்கு, அப்புறம் ஏன் வெளியே எங்கேயும் போய் வேலை செய்ய மாட்டேன்றீங்க? இப்ப குழந்தைங்களும் திருடங்கள் ஆயிட்டாங்க. லிங்கியூ நகரம் ரொம்ப செழிப்பானது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, லிங்கியூ நகரத்துக்கு தனித்த வர்க்கம் இருக்கு. யாருமே அகதிங்களை வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கும் மேல அவங்களுக்கு பிடிக்காதப்போ எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. ஒருவேளை நாங்க எதிர்த்தா எங்களை சிறைச்சாலையில போட்டுருவாங்க. எங்க கிட்ட பணம்னு ஒண்ணு இல்ல. எங்க கிட்ட பணம் இல்லாததுனால இங்கிருந்து எங்களால போகவும் முடியாது. வலிக்குதா? இல்ல. இந்த பணத்தை வச்சுக்கோ. உனக்கு உங்க அம்மாக்கும் சாப்பாடு வாங்கிக்கோ, சரியா? ரொம்ப நன்றி அக்கா. மாவட்ட அமைச்சர் எங்க இருக்காரு? இங்க பாருங்க, நீங்க அவர் கூட எந்த பழக்கமும் வச்சுக்காதீங்க. ஏன்னா அவருக்கு தான் அதிகார பொறுப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. லிங்கியூ நகரம் முழுக்க அவரோட ஆட்கள் இருக்காங்க. என்னால அசுரர்களின் ராஜாவோட சக்தியை மட்டும் முத்திரை போட முடியும். புனித விளக்க காப்பாத்து, அது உன்னுடைய உயிர். நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இன்னமும்
உங்க ஞாபகத்தை அழிச்சதுக்கு என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்ல. அப்ப ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. நீயும் இன்னும் முழுசா குணமாகல. நீ போட்டுக்க துணி வாங்கிட்டு வந்துடுறேன். வண்டிக்காரரே, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம்னு போய் ஜியோசாங்கிட்ட சொல்லு. ஒரு நிமிஷம், பார்த்து ஜாக்கிரதை. நீ இங்கே இரு. வா. அப்பா, அவனுடைய குணம் பொம்பளைங்களோடது போல இருக்கு. ஆ, அ, ஆ, அ. இந்த கண்ணாடி எதுக்கு இங்க இருக்கு? பேய், இவங்க யாரு? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? ஆமா, நீ யாரு? அத்தை, நீங்க எப்படி என்ன மறந்துட்டீங்க? உங்களுக்கு தான் நான் யாருன்னு நல்லாவே தெரியுமே. அது நான் யோசிக்கிறேன். காவலர்களே, காவலர்களே, காப்பாத்துங்க! வாய மூடு. ஜாவோ அத்தை. அது சரி, நீ அதிகாரி ஆனது என்னைய மறந்துட்டியா? ஆ? பேய், ஆ? சரி. நகராத. இத சந்தோஷமா அனுபவி. அதிகாரி ஜாவு. ஜுவான், பயவர்களே, நம்ம சியாங்கு மலைய சேர்ந்தவங்க. என்ன எப்படி பண்றீங்க? அப்புறம் ஜுவான், நான் உன்கிட்ட நல்லபடியா தானே இருந்தேன். ஆ? ஆமா, ஜாவோ அத்தை என்கிட்ட நல்லபடியா இருந்தாங்க. அதனாலதான் ஒரு கெட்டவனை எனக்கு புருஷனா கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ம். சொல்லு, அர்மாங் எங்க இருக்கான்? சரி சரி, சொல்றேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது என்ன வேலை? இது விக்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? பேய், வெளியே வராங்க. அட, அங்க பாரு.
மறைஞ்சுக்கோ. வா. என்ன பண்றீங்க? நாங்க வியாபாரிங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இல்ல மன்னிச்சுக்கோங்க. ஏய் உட்காரு. எங்க நம்புங்க. நடந்துக்குங்க. மன்னிச்சுக்கோங்க. போங்க. இது போதுமா? ஐயா, இதோட விலை ரொம்ப அதிகம், நீங்க கம்மியா தரீங்க. அப்போ இது 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 போதும் போதும் போதும். ஐயா ஐயா, ஜுவான்சு ஜுவான்சு ஜு அப்பா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க வா. உனக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா இருக்கேன். சிஸ்டர், இளவரசி இங்க ராட்சசர்கள் இருக்காங்கன்னு தெரியுது. நாம் உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். போலாம். வழியை விடுங்க. நிறுத்துங்க. இது என்னோடது. இளவரசர் வாழ்க. இளவரசர் வாழ்க. இளவரசர் வாழ்க. இது சூதாடுற இடம். இங்க அதிர்ஷ்டம் தான் முக்கியம். எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கணும். நன்றி இளவரசி. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன விளையாட போறீங்க? எப்பொழுதும் போல அதே போட்டி தான். சேவல பந்தயத்தை தயார் பண்ணிட்டீங்களா? இப்போ இது அவங்களோட. உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஐயா? எனக்கு இது வேணும். சரி. அவன் சூதாடுற இடத்துல இருக்கான். சரி வா, நம்ம உள்ள போலாம். உனக்கு பைத்தியமா? காவலர்களை பாரு. நீ பிரச்சனை வந்தா என்னால காப்பாத்த முடியாது. நம்ம தான் ஒத்துக்கிட்டோம்ல. இது நீயும் நானும் கிடையாது, இது நம்ம 2 பேரும். சுவான், உண்மையை சொல்லு. எருமாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அவனை காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு. அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி? எதுக்கு பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஜோயின் சுவாமியோட நிதியை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. என்னது? அந்த வழி ரொம்ப பாதுகாப்பானது. ஆனா நீ அதுக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணணும். நானா?
உன் சேவல் என்ன இவ்வளவு கேவலமா சண்டை போடுது? ஏய், என் சேவல் எடுத்துட்டு வா. இந்த சேவல் எல்லாம் வெளியிடலாம். வெள்ள சேவலுக்கு 50 பொற்காசுகள். நானும் 50 பொற்காசுகள் வைக்கிறேன். அடி விடாத விடாத. ஓ அடி விடாத. அப்படிதான் அப்படிதான். எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஜியாங்கு மலையிலிருந்து தப்பிச்ச சில சீடர்களை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். டிராகன் ராஜாவை கொன்னதுக்கு அப்புறம் ஃபூஜியனும் சிசரியனும் எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அந்த கிழவன் ரொம்ப சக்தி வாய்ந்த மிலான் மாதிரிய வீணாக்கிட்டான். ஃபூஜியனுக்கு அதிகமா காயப்பட்டிருக்கு. ஒருவேளை செத்து போயிருக்கலாம். அவன் சாக மாட்டான். ஆனா அவன் சுசேரியன் இறந்ததுக்கு அப்புறம் உடனே வெளியில யாருக்கும் தென்பட மாட்டான். அவன் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க மாட்டான். சுசேரியனோட முத்திரை இல்லாம நிறைய விஷயங்களை திரும்ப பெறது ரொம்ப சுலபமானது. அதை என்னாலேயே சுயமா பண்ண முடியும். சரி, உன்னோட தம்பி எப்படி இருக்கான்? அவன் எப்பவும் தீயவைகளை விளைவிப்பவன் தானே? யாருக்கு தெரியும்? அவன் தினமும் சூதாடுறதுக்காக வெளியில போயிடுறான். இதுல கெட்ட நண்பர்கள் சகவாசமும் அதிகமா இருக்கு. நான் நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்திருக்கேன். வித்தியாசமான எண்ணங்கள் கொண்டவங்களை. அவன் அந்த நேரத்துல ஜியாங்கு மலை மேல இல்லைன்னு தெரியுமா? ஒருவேளை இருந்தாலும் என்ன? அவனை குறைச்சி எடை போட்டுறாத. அவன் உன்னை விட திறமையானவன். நீ அவன் கூட ரொம்ப நாள் செலவிடு. நீ அவன் மேல ஒரு கண்ணை வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இளவரசர் வாழ்க. இளவரசர் வாழ்க. இளவரசர் வாழ்க. வாங்க இளவரசர். நீங்க கடுமையா உழைச்சிருக்கீங்க. உட்காருங்க. உத்தரவு இளவரசர். நீங்க சண்டைக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க சோதிக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஆரம்பிக்கலாம். உத்தரவு இளவரசே. வா கபர், எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதோ அங்க இருக்கு பாரு, கூண்டுக்குள்ள இருக்கு பாரு. எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு. பிரமாதமா இருக்கு. பெருசாவும் இருக்கு, வலிமையாவும் இருக்கு. ஆமா, இத பிடிக்கும் போது ஒருத்தர் இறந்துட்டாரு. அப்புறம் 3 பேர் காயப்பட்டாங்க. எல்லாருக்கும் நிச்சயம் பரிசு உண்டு. முயற்சி பண்ணலாம். உத்தரவு இளவரசே. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வேண்டாம் இளவரசே, இப்ப நீங்க துணிஞ்சு செயல்படக்கூடாது இளவரசே. பயப்படாதீங்க, நீங்க இதுல சிறந்தவர்கள் தானே. லியோன் தன்னோட அதிர்ஷ்ட நாளுக்காக காத்திருக்க மாட்டான். ஒருவேளை இன்னைக்கு நம்ம புனித விளக்க சோதிக்கலனா நான் சாகுறதே மேலு. நவருங்க.
இந்த ராட்சசனை நீ உடனே அடக்கு. எழுந்திரிங்க. இங்க இன்னும் ராட்சசர்கள் இருக்காங்க. இது சரியான நேரம் இல்ல. இளவரசே, நிறைய பழைய அமைச்சர்கள் ராட்சசர்கள் இருக்காங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இன்னும் நீங்க எதுக்காக காத்திருக்கீங்க? நீங்க தான் மகாராஜா ஆகணும். இது உன்னோடதுதான். ஜிஸ்டான், உங்களோட முடிப்பிடி எங்க? நீங்க அதை வித்துட்டீங்களா? அது என்ன உங்களுக்கு கொடுத்தது? ரொம்ப யோசிக்க வேணாம். இது நீ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். புனித விளக்கு ரொம்பவும் அற்புதமா இருக்கு. இப்போதைக்கு இதையும் சேர்த்து 3 ராட்சசர்களை இது அடக்கி வச்சிருக்கு. இளவரசே, இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம். புனித விளக்கு பழமை வாய்ந்த சிறந்த படைப்பு. நான் இதோட உழைப்புக்காகவாது புனித சக்தியை சோதிப்பேன். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதன் மூலமா சுசேரியன் கிட்ட இருந்து எல்லா படைப்புகளையும் பறிக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட அந்த கடவுளுடைய ஆசி இருக்கு. இன்னைக்கு ராத்திரியே அவருடைய இருப்பிடத்தை தாக்கி எல்லாத்தையும் நாசமாக்கிடுறோம். எனக்கு எர்மாங்க பிடிக்கும். உன்னோட அப்பாவித்தனமும் நல்ல குணமும் பிடிக்கும். நீ எல்லாரை விட வித்தியாசமானவன். நிஜமாவா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இளவரசே, இளவரசே, நான் இந்த நாளுக்காக தான் அவங்க கொடுத்த கூலை குடிச்சேன். ஆனா இப்போ இது சரியான நேரம் இல்ல. இளவரசே, எதுக்காக? நான் இதை அடையறதுக்காக ஒருத்தரை ஏமாத்த வேண்டியதாயிடுச்சு. அமைச்சரே, குகியா அவர்களே, ஜுவான்சு, அம்மா, இங்க பாருங்க, வெளியில ரொம்ப குளிருது. வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம். உள்ள வாங்க, உள்ள வாங்க, வா. இல்ல 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 இல்ல, அவங்கள மாதிரி இல்ல. இது சரியா இருக்கும்னு தோணுது. எனக்கு இந்த ஆள் மாற்றத்தை பத்தி தெரியாது. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். இதோ இந்த கண்ணுக்கு கீழே பாரு, இதுக்குள்ள இருக்கிற சுருக்கத்தை பாரு. எனக்கு புரிஞ்சிச்சு. உன்னோட புருவங்க அது ரொம்ப தட்டமா இருக்கு, ஏதோ 2 பூச்சிங்க மாதிரி. ஆமா, என்னோட புருவங்கள் வித்தியாசமா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா. நீ வாய மூடு. அழகுனா என்னன்னு உனக்கு தெரியுமா?
பே, நான் உன்னோட புருவங்களை வடிவமைக்கிறேன். நீ 100% அவங்கள மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் உன்னால இளவரசரோட கோட்டைக்கு போக முடியும். கொஞ்சமா தான். நீ நீ நல்ல பையனாரு. கொஞ்சம் தான். சீக்கிரம் பண்ணு. நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். என் கை ஈரமாயிடுச்சு. இருந்தா பரவாயில்ல, சீக்கிரமா பண்ணு. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? நீ இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா பண்ணு. கண்டிப்பா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. பாரு. எப்படி, நல்லா இருக்கா? நானே ஒரு கண்ணாடி தான், ஆனா எனக்கு கண்ணாடி பாக்குறதுக்கு பிடிக்காது. நீ எப்படி இருக்கன்னு பார்க்க மட்டும் தான் சொன்னேன். ஏதோ பரவாயில்ல. எல்லாத்தையும் விட என் நடிப்பு தான் ரொம்ப முக்கியம். பையவர்களே, என்னாச்சு? உன்னோட பிரச்சனை என்ன? இல்ல ஒண்ணுல நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ இளவரசரோட கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் பண்ண வேண்டியிருக்கும். என்னது? பூசணி விதைகள். சாவு, உனக்கு மூளை இருக்கு. சாவு அத்தை, நீ எவ்வளவு மோசமான பொம்பளையா இருக்க. இது ஒரு ராஜ்ய அரண்மனை. ஒரு இளவரசருக்கு முன்னாடி உன்னால எப்படி பூசணிக்க விதைகளை சாப்பிட முடியும்? எங்களை மாட்டி விட திட்டம் போடுறல. உனக்கு எவ்வளவு தைரியம்? எனக்கே திட்டம் போறியா? நீ மோசமானவ. அவளை விடு. அமைச்சரே, தயவு செஞ்சு உள்ள வாங்க. ஜுவான்சு, உள்ள வா. வா. ரொம்ப அழகா இருக்க. எனக்கு அது வேணாம்ப்பா. வா, நம்ம அங்க போய் உட்காரலாம். அம்மா நீங்க உட்காரு. நீ உட்காருமா. முதல்ல நீங்க சரி சரி, நான் உட்கார்றேன். அமைச்சரே, நீங்க உட்காருங்க. அடடா, நிறைய சமைச்சிருப்பீங்க போல இருக்கு. வாங்க வாங்க, இப்பவே நம்ம ஆரம்பிக்கலாம். நாம நம்ம உடம்ப சூடா வச்சுக்கலாம். குடிங்க. ஜுவான்சோ, நீ அமைச்சருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அமைச்சர் என்ன காப்பாத்துறதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, உனக்கு தெரியுமா? இங்க பாருங்க, அது ஒண்ணும் பரவாயில்ல. அப்போ வெள்ளை நதியோட டிராகன் ராஜா தான் உங்களையும் ஜுவான்சு இளவரசியும் காப்பாத்தினாரு. ஆனா இப்போ அவரும் இறந்து போயிட்டாரு. இப்ப ராஜ பரம்பரையில வாரிசுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஜுவான்சு இளவரசி மட்டும்தான் மிஞ்சி இருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். நான் உங்களை கண்டிப்பா பாதுகாத்து தான் ஆகணும். என்னையும் அம்மாவையும் ஜிச்சானையும் காப்பாத்தினதுக்கு நன்றி அமைச்சரே. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஜுவான்சு இளவரசி, இது என்னோட கடமை. தயவு செஞ்சு உட்காருங்க. நான் இன்னும் இளவரசி ஆகல. அமைச்சரே, நீங்க என்ன ஜுவான்சுனே கூப்பிடலாம். சரி. கியூஹி அவர்களே, இளவரசி அவர்களே, ஜிச்சான், உடனே நீங்க உங்க துணிகளை அடுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உடனே ஃபென்சிங் போகணும். நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுறேன். சரி, நீங்க சாப்பிடுங்க. ஜுவான்சு, வெள்ள நதி ரொம்பவே தாழ்வான இடம். ஆனா இங்க கிடைக்கிற மீன் ரொம்ப ருசியா இருக்கும். சாப்பிட்டு பாரு. எதிர்காலத்துல இது நமக்கு கிடைக்காது.
ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆமாமா. நீங்களும் சாப்பிடுங்க. ஜிச்சான் குகி அவர்களே, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. உங்களோட உபசரிப்புக்கு ரொம்ப நன்றி. என்னை மன்னிச்சிடுங்க. அவருக்கு பரவாயில்ல, அவன் எப்பவுமே அப்படித்தான் இருப்பான். சரி சரி, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஜாவோ அவர்களே, இளவரசர் வாழ்க. வாழ்க. இதுதான் இளவரசருங்க இல்லையா? மன்னிக்கணும். அப்பனா நீங்க போலாம். நான் இளவரசர் கூட ஒரு முக்கியமான விஷயத்த பேச வேண்டியிருக்கு. நான் சொன்னது கேட்கலையா? நான் யாருன்னு தெரியும்ல? சரி. ஜா அவர்களே, இளவரசே இளவரசே இளவரசே, அது நீங்க ஏன் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லல? அது நான் மதியானம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன். அதனால எனக்கு தேநீர் குடிக்கணும் போல இருந்துச்சு. அதுவும் குங்குஹேவோடது. நீங்க என்ன மன்னிக்கணும், நான் இப்படி நடந்துகிட்டதுக்காக. நீங்க இங்க ஜியாங்கு மலைக்காக தீயலைக்காக வந்தீங்களா? சித்தி, உங்களுக்கும் ஜியாங்கு மலை ஞாபகம் வருதுல்ல? ஆமா, நான் உங்களுக்காக ஜியாங்கு மலையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இல்ல, வருஷம் வருஷம் ஜியாங்கு மலையில ரொம்ப கம்மி அளவுல தான் தீயலை கிடைக்கும். அதனால வேலைக்காரங்களுக்கு அதை ருசி பார்க்க முடியாது. சுவாண்டா ஃபூஜியான் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தா. அப்புறம் அவ எனக்கும் கொஞ்சம் கொடுத்தா. அதான் சொன்னேன். ஓ ஆமால. சுவான்,
எவ்வளவு அருமையான ஞாபகார்த்தங்கள். இளவரசே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியிருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். இருங்க, உங்களுக்கு தேநீர் வேணும்ல? என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. நான் உங்களுக்காக உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். சரி. இருங்க சித்தி, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அங்க வேடிக்கையா ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா பூஜையின் கூட சுத்திக்கிட்டே இருப்பானே, அவனோட பேர் என்ன தெரியுமா? சின்ன குருபே. ஆமா ஆமா ஆமா, சின்ன குருபே. ஒருவேளை அவன் உயிரோட இருக்கானான்னு தெரியல. ஜவோஜித்தி, அவன் ரொம்பவும் கடுமையா உழைப்பான்ல. அவன் எனக்கு ரொம்ப நல்ல வேலைக்காரனா இருப்பான். ஆமா இளவரசே, நான் ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். நான் போயிட்டு அப்புறமா வரேன். நில்லுங்க சித்தி, உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கணும். புனித விளக்குக்காக உதவி பண்ணுங்க. புனித விளக்கா? ஆமா, ஒருவேளை நான் புனித விளக்கு எங்க வச்சிருந்தேனா ஆபத்தா இருந்திருக்கும். அத நான் உங்க வீட்டுல வைக்க விரும்புறேன். அதுக்கு நீங்க காவலா இருக்கணும். சரி, கண்டிப்பா. அந்த புனித விளக்கு எங்க இருக்கு? புனித விளக்கா? அங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன்.手相挽，弱水三千，为一念生缘，终不舍与你话离别。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。